ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஈஷு வேர்ல்டு. இது என்னோடய வளகாப்பு ஃபோட்டோ தாங்க நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எங்கள் ஊரில் வளையல் செட்டியார் தாங்க போட்டு விடுவாங்க. இந்த செட்டியார் ரொம்ப ராசியானவர். எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்கும் இவர் தான் வளையல் போட்டு ஃபங்க்ஷன் பண்ணுவார். இப்படி தான் வளையல் போட்டு விட்டு அதுக்கப்புறமா பொண்ணுக்கு பொட்டு வச்சு விட்டு கூட இருக்கிற நாத்தனார் அன்னிக்கு அப்புறம் இந்த முறக்காரங்க எல்லாத்துக்கும் வளையல் போட்டு வச்சுட்டு இப்படி பொட்டு வச்சு விடுவார். இவங்க எங்கள் அண்ணி கூட இருக்கிறவங்க. இவங்க அண்ணா ஒய்ஃபு. இவங்கெல்லாம் ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ். இந்த மாதிரி என் கூட ஒரு 5 பேரை உட்கார வச்சு வளையல் போட்டு விட்டு அதுக்கப்புறமா பொண்ணுக்கு கூட இருக்கிற மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 5 சுமங்கலியை கூப்பிட்டு பொட்டு வைக்க சொல்லுவாங்க. இது பாரம்பரிய வழக்கம் எங்கள் ஊர் சைடு. இப்படி தான் நாங்கள் திருச்சி சைடெலாம் வளைகாப்பு போட்டு இப்படி தான் ஃபங்க்ஷன் பண்ணுவோம். உங்கள் ஊரில் நீங்கள் வளையல் போட்டு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொட்டுலாம் வச்சு முடித்து செட்டியாரே பார்த்திங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுவார். என் கூட உட்காந்துருக்க ஒருத்தருக்கும் இந்த மாதிரி பொட்டு வச்சு விடுறது வழக்கங்க எங்கள் ஊர் சைடு. இப்படி தான் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பொட்டு வச்சு ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொட்டு வச்சு ஆசீர்வாதம்லாம் பண்ண பிறகு ஆரத்தி எடுப்பாங்க. பொண்ணுக்கு ஆரத்தி எடுத்த பிறகு இப்போ வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போவாங்க. இந்த மாதிரி தாம்பூலம் பை தருவாங்க. குழந்த பிறந்த உடனே சடங்கு பண்ணுங்கன்னு சொல்லி வளைகள்லாம் வச்சு அதை முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணுன்னு சொல்லி எனக்கு கொடுப்பாங்க. அப்புறமா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அந்த சாதம் 9 வகையான சாதம் பூஜை ரூமில் விளக்கேற்றி இந்த மாதிரி படையெல்லாம் போட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுப்பாங்க. பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் எங்களோட அந்த வளகாப்பு ஃபங்க்ஷனை நாங்கள் பண்ணோம். என்னோட இந்த வளகாப்பு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்கள் ஊரில் எப்படி வளகாப்பு பண்ணுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க எங்கள் அப்பா அம்மா, இவங்க மாமனார் மாமியார், இவங்கெல்லாம் என்னோட அக்கா பொண்ணு, என்னோட சின்ன மாமியார் மாமனார், இப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் வச்சு லாஸ்ட்டாக ஃபோட்டோ ஷூட் நாங்கள் பண்ணிப்போம். இப்படி தான் எங்கள் ஊரில் வளகாப்பு நடக்கும். இந்த மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக. நம்ம சின்ன வயசில் எப்படி இருந்தோம், நம்மளோட ப்ரெக்னென்சி பீரியடில் எப்படி இருந்தோம் அப்படின்றதுக்கான ஒரு மெமரிஸ் தான். நல்லா ஷூட் பண்ணி அழகாக ஃபங்க்ஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப பொக்கிஷம். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.